சீரியல் ஆக்டர் வெற்றி வசந்த் மற்றும் வைஷ்ணவி இவங்களோட மேரேஜ் தான் நாளைக்கு நடக்க போகுது. இந்த ஒரு மேரேஜை பற்றின தகவல் ஏராளமான விஷயங்கள் சோசியல் மீடியாவில் தொடர்ந்து வெளிவந்துகிட்டே இருக்கு. மேலும் நாளைக்கு மேரேஜ் அப்படிங்கிறதுனால என்னென்ன விஷயங்கள் அவங்க லைஃப்பில் நடந்துட்டு இருக்கு, கண்டிப்பாக என்ன மாதிரியான விஷயங்கள் இருக்கு, நாளைக்கு கல்யாணத்தில் என்ன மாதிரியான விஷயங்கள் நடக்க போகுது அப்படிங்கிற ஏராளமான விஷயங்கள் அவங்களோட க்ளோஸ்டு சர்க்கிள்லேருந்து வெளியே வந்திருக்கு. அந்த வகையில் சமீபத்தில் தெரிய வந்திருக்கிறது என்ன அப்படின்னா, வைஷ்ணவி அவர்களோட பேரண்ட்ஸ் இருக்காங்க இல்லையா, அவங்க குடும்பத்தை சார்பில் இருந்து வெற்றி வசந்த் அவர்களுக்கு பயங்கரமான சிறுவரிசை கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறது தான். வெற்றி வசந்த் அவர்கள் இது லவ் மேரேஜ் தான் அப்படிங்கிறதுனால எங்களுக்கு இந்த விஷயத்தில் மிகப்பெரிய ஈடுபாடு கிடையாது, நாங்கள் ரெண்டு பேருமே ஒருத்தர் முழுசாக விரும்புகிறோம், மனசார விரும்புகிறோம், உங்ககிட்ட பர்மிஷன் கேட்டோம், நீங்கள் பர்மிஷன் கொடுத்ததே எங்களுக்கு மிகப்பெரிய ஒரு விஷயம், அதனால் இதுக்கு தான் எங்களுக்கு சுத்தமாக வேணாம், நாங்கள் ரெண்டு பேருமே நல்லா சம்பாதிக்கிறோம், ப்ளீஸ் இதெல்லாம் கொடுக்காதீங்க அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லியிருக்காரு. ஆனால் பொண்ணோட வீட்டு சைட்லேருந்து வெற்றி வசந்த் அவர்களுக்கு என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, வைஷ்ணவி அவர்கள் எங்களுக்கு இருக்கக்கூடிய ரொம்பவே செல்லமான ஒரு பொண்ணு, அவங்களுக்கு சிறுவரிசை செய்யணும் அப்படிங்கிறதுல நாங்கள் ரொம்பவே உடன்பாடோடு இருக்கோம், பெருந்தன்மையை நீங்கள் வேணான்னு சொன்னாலுமே கண்டிப்பாக நாங்கள் அதை பண்ண தான் போகிறோம், அதே மாதிரி எங்களோட முறைப்படி நாங்கள் உங்களுக்கும் சீர் செய்யணும் அப்படிங்கிறதும் இருக்குது, மோதிரம் கொடுக்கறது, கழுத்துக்கு செயின் போடுறது, அண்ட் இது இல்லாமல் ஒரு சில பொருட்கள் கொடுக்கறது இருக்கு இல்லையா, அந்த மாதிரியான சீர்வரிசை அப்படிங்கிறது நாங்களுமே எங்களோட முறைப்படி நாங்கள் பண்ணணும், அதை நாங்கள் கண்டிப்பாக பண்ணுவோம், நீங்கள் என்னதான் பெரிய மனசுத்தனமாக அதை வேணான்னு சொன்னாலும் எங்கள் முறைப்படி நாங்கள் பண்ணியே ஆகணும் அப்படின்னு சொல்லி வெற்றி வசந்த் அவர்களுக்கு ஏராளமான சீர்வரிசை பொருட்கள் கொடுத்துருக்காங்களாமா. குறிப்பாக அவருக்கு செயின், கழுத்துக்கு மோதிரம், இது மட்டும் இல்லாமல் அவருக்கு வேட்டி சட்டை, அண்ட் இதை தாண்டி அவருக்கு கொடுக்க வேண்டிய ஒரு சில சிறுவரிசை பொருட்கள் அப்படின்னு ஏராளமான விஷயங்களை பெண் வீட்டர் சைட்லேருந்து பண்ணியிருக்காங்க. இதை பார்த்துட்டு வெற்றி வசந்த் அவர்கள் பயங்கரமாக ஷாக் ஆகியிருக்காரு அப்படிங்கிற தகவல் தான் சமீபத்தில் கிடச்சிருக்கு. அண்ட் இந்த விஷயம் இப்போ சோசியல் மீடியாவில் பயங்கர வைரலாக போய்கிட்டு இருக்கு. இது மட்டும் இல்லாமல் நாளைக்கு கல்யாணத்தில் என்ன மாதிரியான விஷயங்கள்லாம் நடக்க போகுது அப்படிங்கிறதும் சோசியல் மீடியாவில் ரொம்பவே ட்ரெண்டிங்காக போய்கிட்டு இருக்கு. அண்ட் இவங்க ரெண்டு பேருமே சீரியல் ஆர்டிஸ்ட் அப்படிங்கிறதுனால கண்டிப்பாக கல்யாணம் கலக்கட்டும் அப்படிங்கிறதுல எந்த ஒரு சந்தேகமும் கிடையாது. வெற்றி வசந்த் அவர்களோட கல்யாணத்தை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத கமெண்ட் பாக்ஸில் ஷேர் பண்ணுங்க. இது ஒரு புறம் இருக்க, நடிகர் தனுஷ் அவர்கள் நயன்தாரா மீது வழக்கு தொடரலாம் அப்படின்னு மும்பை உயர்நீதிமன்றம் பர்மிஷன் கொடுத்திருக்காங்க. நடிகர் தனுஷ் அவர்களோட தயாரிப்பில் நயன்தாரா, விஜய் சேதுபதி நடிச்சிருந்த படம் தான் நானும் ரவுடி தான். இந்த ஒரு படத்தை விக்னேஷ் சிவன் எடுத்திருந்தாரு. அந்த படத்தில் நடிச்சிட்டு இருக்கும் போதே நயன்தாராக்கும் விக்னேஷ் சிவனுக்கும் லவ் ஆகிருச்சு. அதுக்கப்புறம் அவங்க மேரேஜ் பண்ணிக்கிட்டாங்க. அவங்களோட மேரேஜ் மற்றும் லவ் ஸ்டோரியை அவங்க நெட்ஃப்ளிக்ஸ் நிறுவனத்துக்கு ஒரு டாக்குமெண்ட்ரியாக வித்திருந்தாங்க. அதில் நயன்தாரா அவர்களும் சரி, விக்னேஷ் சிவன் அவர்களும் சரி, நானும் ரவுடி தான் படத்தில் எடுத்து ஒரு சில கிளிப்ஸை யூஸ் பண்ணியிருந்தாங்க. ஆனால் தனுஷ் அவர்கள் அதற்கு யூஸ் பண்ணக்கூடாது, அப்படி யூஸ் பண்ணால் 10 கோடி அபராதம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாரு. ஆனால் இதில் மிகப்பெரிய பிரச்சனையாக போனதுக்கப்புறமுமே விக்னேஷ் சிவனும் சரி, நயன்தாராவும் சரி அந்த கிளிப்ஸை யூஸ் பண்ணியிருந்தாங்க. மேலும் ஏகப்பட்ட கிளிப்ஸை யூஸ் பண்ணியிருந்தாங்க. இதனால் தனுஷ் அவர்கள் நயன்தாரா மற்றும் விக்னேஷ் சிவன் இது மட்டும் இல்லாமல் நெட்ஃப்ளிக்ஸ் நிறுவனத்தின் மீது கேஸ் போட்டிருக்காரு. அண்ட் அது மும்பையில் இருந்ததுனால இப்போ சென்னை உயர்நீதிமன்றத்துக்கு கேஸ் மாறி இருக்கு. இந்த ஒரு விஷயம் இப்போ மிகப்பெரிய அளவில் ரொம்பவே வைரலாக போய்கிட்டு இருக்கு. இதுவரைக்கும் கனெக்டிங் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணனா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. உடனடி அப்டேட்ஸ் பெறுவதற்கு நோட்டிஃபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணிக்கங்க.